ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாம் சென்னையில் டாட்டா மோட்டார்ஸ் டீலர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். யாருக்காவது புது வண்டி தேவைப்பட்டால் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காதீங்க. ஏன்னா நம்ம வீடியோ போட்டு நம்ம சம்பாதிக்க போகிறதில்ல. உங்களை மாதிரி, அதாவது சென்னையில் யாராவது வண்டி எடுத்தாங்கனால் என் நம்பரை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலயமா எனக்கு ஒரு வண்டி 2 வண்டி கிடச்சா எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோலாம் மேக் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். அதனால் எக்காரணத்து கொண்டும் என் நம்பரை சேவ் பண்ணாமல் இருக்காதீங்க. என் நம்பரை சேவ் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும், ஓகேங்களா? அதனால் என் நம்பரை மட்டும் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அதாவது டாட்டா ஏஸ் ப்ரோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா பெட்ரோல், அப்புறம் பார்த்திங்கன்னா பைஃப்யூல்னு சொல்லுவாங்க, அதாவது சிஎன்ஜி வித் பெட்ரோல், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவி. நான் இப்போ வந்து ஈவியை பற்றி நம்ம பார்க்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைஃப்யூலையும் 2வது பெட்ரோல் வண்டியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டாட்டா ஏஸ் ப்ரோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸ், அதாவது வண்டி எடுத்ததுலேருந்து உங்களுக்கு 8 மாதம் இல்லைன்னா 10,000 கிலோமீட்டர், ஓகேங்களா? அது எப்படிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 8 மாதத்தில் நீங்கள் ஒரு 5000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கீங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 5000 கிலோமீட்டர் தான் ஓட்டுறீங்கன்னா அப்போது நீங்கள் வண்டி சர்வீஸ் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? இல்லைப்பா நான் வந்து 5 மாதம் தான் ஆகுது, 10,000 கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டேன், அப்போது வண்டி விடலாமான்னு கேட்டால் அப்பையும் நீங்கள் சர்வீஸ் விட்டு தான் ஆகணும், ஓகேங்களா? அதாவது எது முன்னாடி வருதோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் வண்டி சர்வீஸ் விடணும். அதாவது இன்னொன்று சொல்கிறேன், இப்போ சர்வீஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ்னால் ஒரு 9,500லேருந்து 10,500 இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை போய் விட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வாரண்ட்டி வரும், ஓகேங்களா? இல்லை சில பேர் இந்த பார்த்திங்கன்னா 10,000 கிலோமீட்டர் 12,000 கிலோமீட்டர் 13,000 கிலோமீட்டர் எத்தனை ஓட்டுறாங்க. அந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு லேபர் சார்ஜ் வரும், ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக 9,500லேருந்து 10,500 இதுக்குள்ளே நீங்கள் வண்டி எத்தனை போய் சர்வீஸ்க்கு விட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் உங்கள்கிட்ட. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்கிட்ட வண்டி வந்தது பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜூன் 15ஆம் தான் என் கையில் வண்டி வந்தது, நான் அதை வச்சு தான் நான் சர்வீஸ் விடுறேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை கணக்கு. அதாவது ஜூன்னா மே மாதம் 31ஆம் வந்து ஒரு சில கம்பெனியில் வண்டி பில் பண்ணியிருப்பாங்க, அதாவது இன்வாய்ஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அந்த இன்வாய்ஸ் டேட்லேருந்து தான் உங்களுக்கு கணக்கு வரும். அதனால் நீங்கள் வந்து ஜூன் மாதம் ஒரு 15ஆம் எடுத்திங்கன்னா அது கணக்கு வராது. இன்வாய்ஸ், அதாவது ஒரு நீங்கள் வண்டி டெலிவரி எடுக்கும்போது ஒரு இன்வாய்ஸ் காப்பி ஒன்று கொடுத்துருப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா? அந்த இன்வாய்ஸ் காப்பியில் என்ன டேட் இருக்குன்றதை பார்த்துட்டு அதன்படி அந்த மாதத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் போகணும், ஓகேங்களா? சில பேர் வந்து நீங்கள் எடுத்த கணக்கு வச்சு போவாங்க, அப்படி போகக்கூடாது, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2வது சர்வீஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2வது சர்வீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 மாதம் அப்படி இல்லைனா 20,000 கிலோமீட்டரில் நீங்கள் சர்வீஸ் ஹிட் ஆகணும். சேம் அதே மாதிரி தான் 19,500 to 20,500 இதுக்குள்ளே அந்த 1000 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு லேபர் சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு வரும், கிளைம் ஆகும், ஓகேங்களா? அதனால் கிளைம் ஆகும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வண்டியை அந்த டைமில் சர்வீஸ் விடுங்க. இப்போது 3வது சர்வீஸ் பார்த்திங்கன்னா 24வது மாதம், ஓகேங்களா? அப்படி இல்லைனா 30,000 கிலோமீட்டர், ஓகேங்களா? இதில் எது ஃபஸ்ட்டு வருதோ அப்போ நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். 29,500 கிலோமீட்டர்லேருந்து 30,500 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வண்டி சர்வீஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு லேபர் சார்ஜ்லாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் இன்ஜினோட வாரண்ட்டி, ஓகேங்களா? அதாவது இந்த வண்டியோட இன்ஜின் வாரண்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் இல்லைனா 72,000 கிலோமீட்டர் இந்த வண்டி இன்ஜின் வாரண்ட்டியாக உங்களுக்கு வரும், ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதில் எது முன்னதாக வருதோ அதன்படி உங்களுக்கு சர்வீஸ் வாரண்ட்டி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி சர்வீஸ் வண்டி ஏதாவது ப்ராப்ளம் ஆகி ஏதாவது ஒன்று ஆகாது. அப்படி ஆனால் நீங்கள் தான் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். டாட்டா ஏஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வேரியண்ட் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். அதாவது டாட்டா ஏஸ் கோல்டு டீசல், டாட்டா ஏஸ் கோல்டு எக்ஸல் அண்டு பெட்ரோல் வண்டி, அப்புறம் சிஎன்ஜி வண்டி, சிஎன்ஜி வித் பெட்ரோல்,
இத்தனை கேட்டகரி இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியும். இந்த வண்டியை பற்றி தான் நம்ம சர்வீஸ் வாரண்டியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்திங்கன்னா இந்த டாடா ஏஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சர்வீஸ் 8வது மாதம் வண்டி எடுத்ததுலேருந்து, அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் வண்டி கையில் வாங்குறீங்களா அது கணக்கு இல்லை. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி உங்களோட வண்டியை வந்து என்னைக்கு டேட்டில் இன்வாய்ஸ் பண்ணியிருக்காங்க அதை வச்சு தான் இந்த 8 மாதம் கணக்கு வரும். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், போன மாதம் 25ஆந்தேதி உங்கள் வண்டியை பில் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால ரெஜிஸ்ட்ரேஷன் தள்ளி போயோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் வந்து 15ஆந்தேதி எடுத்திருக்கீங்கன்னா, ஆனால் உங்களுக்கு ஜூன் 15 வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது போன மாதம் 25ஆந்தேதி உங்களுக்கு ரீட்டைல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? டீலர்லேருந்து அந்த டேட்டு தான் உங்களுக்கு கணக்கு வரும். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கங்க. 2வது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் இல்லைன்னா 10,000 கிலோமீட்டர், அதாவது எது ஃபஸ்ட்டு வருதோ, ஓகேங்களா? முன்னாடி அதாவது 8 மாதம் ஓட்டிட்டேன்ப்பா, ஆனால் வந்து ஒன்றுமே நான் வந்து 8,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா நீங்கள் வண்டி சர்வீஸ் விட்டே ஆகணும். இல்லைப்பா நான் 5 மாதம் தான் ஓட்டியிருக்கேன், ஆனால் வண்டி வந்து 10,000 கிலோமீட்டர் தாண்டிச்சுப்பா அப்படின்னாலும் வண்டி விட்டாகணும். அதாவது 10,000னா கரெக்டாக 10,000 இல்லை, 9,500லேருந்து 10,500 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் விட்டாகணும். அப்படி விடலை, கொஞ்சம் தள்ளி போய் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லேபர் சார்ஜ் வரும். நல்லா புரிஞ்சுங்க, லேபர் சார்ஜ் வரும். அதனால் அந்த டைமில் கரெக்டான பீரியடில் நீங்கள் விட்டுடுங்க. ஓகேங்களா? 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி 2வது சர்வீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 மாதம், அப்படி இல்லைன்னா 20,000 கிலோமீட்டர். நல்லா புரிஞ்சுங்க, எது முன்னதாக வருதோ அப்போ நீங்கள் சர்வீஸ் விட்டே ஆகணும். ஓகேங்களா? சர்வீஸ் விடும் போதோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, என்ன டேட்டில் நம்ம விடுறோம், எத்தனாயிரம் கிலோமீட்டரில் விடுறோன்னு. ஏன்னா 9,500 10,500 கிலோமீட்டர்ஸ் அதான் சொன்னீங்க இல்லையா? அதேமாரி 19,500 கிலோமீட்டர்லேருந்து 20,500 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் சர்வீஸ் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு லேபர் சார்ஜ் வராது. நல்லா புரிஞ்சுக்க. இப்போது நம்ம 3வது சர்வீஸை பற்றி பார்க்கலாம். அதாவது 24 மாதம், அப்படி இல்லைன்னா 30,000 கிலோமீட்டர் எது முன்னாடி வருதோ அப்போ நீங்கள் சர்வீஸ் விட்டாகணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். 29,500 கிலோமீட்டர்லேருந்து 30,500 கிலோமீட்டருக்குள்ளே வண்டியை விட்டுடுங்க, இல்லைனா உங்களுக்கு லேபர் சார்ஜ் வரும். ஓகேங்களா? அதனால் புரிஞ்சிட்டு வண்டி சர்வீஸ் கரெக்டாக விடுங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் கொடுக்குற இன்ஜின் வாரண்டியும் கிளைம் ஆகும். ஏன்னா சில பேர் வந்து அதிகமாக கிலோமீட்டர் ஓட்டி வண்டி விடுவாங்க, இல்லைன்னா அதிகமான மாதம் வண்டி ஓட்டுவாங்க. அப்போவே வரும்போது உங்களுக்கு இன்ஜின் வாரண்டி வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வாரண்டி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வண்டியோட இன்ஜின் வாரண்டி கொடுப்பாங்க இல்லையா? அதாவது இந்த வண்டி டாடா ஏஸ் சீரீஸில் நவம்பர் 2024க்கு அப்புறம் வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் ஆகும். ஓகேங்களா? 2024 நவம்பர் மாதம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம், அப்படி இல்லைன்னா 1,00,000 கிலோமீட்டருக்கு வந்து இன்ஜின் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ தான் இந்த ஸ்கீம் வந்திருக்கு. அதனால் அந்த டைமுக்கு மேலே வண்டி எடுத்தவங்களுக்கு இந்த ஸ்கீம் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி, அதாவது டாடா ஏஸ் பெட்ரோல், ஏஸ் சிஎன்ஜி, ஏஸ் பைஃபியூல், இந்த 3 வண்டியிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட ஆயில் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2.2 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டாடா ஏஸ் கோல்டு டீசல், டாடா ஏஸ் ஹெச்டி ப்ளஸ் அண்ட் டாடா ஏஸ் எக்ஸல், இந்த 3 வண்டியிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.6 லிட்டர் வந்து இன்ஜின் வந்து கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நம்ம வண்டி ஆயில் மாற்றுறாங்கன்னா எவ்வளோ ஆயில் மாற்றுறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரியான விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதனால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க, இல்லை நீங்கள் பார்த்துக்கிங்க. டாடா வண்டியில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரா மாடல் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்ட்ரா மாடல் பார்த்திங்கன்னா இன்ட்ராவில் V20 V40 இந்த 2 மாடல் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைஃபியூல் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து அடுத்த வீடியோவில் இதை பார்க்கலாம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரா V30 V50 V70 கோல்டு, இந்த 3 வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 3மே ஒரே சர்வீஸ் அண்ட் வாரண்டி தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
அதாவது இப்போ நம்ம பார்க்குற 3 வண்டியுமே இன்ட்ரா மாடலில் இருக்கிற டீசல் வண்டி. ஓகேங்களா? இப்போது டீசல் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போது 1 இயர், அதாவது 1 இயர் இல்லைன்னா 20,000 கிலோமீட்டர் எது முன்னதாக வருதோ நீங்கள் சர்வீஸ் எடுத்துகிட்டு வரா மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு 5 மாதம் வண்டி ஓட்டுறீங்க, ஆனால் 20,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டிங்கனாலும் சர்வீஸ்க்கு வந்து தான் ஆகணும். இல்லையா 1 இயர் வண்டி ஓட்டுறீங்க, பட் ஆனால் என்னால் அவ்வளோ ஓட்ட முடியல, வெறும் 15,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன், இன்னும் 5,000 கிலோமீட்டர் ஓட்டலாமான்னு கேட்டால் ஓட்டக்கூடாது. நீங்கள் சர்வீஸ் வந்து தான் ஆகணும். அதாவது 2த்தில் எது முன்னதாக வந்தாலுமே நீங்கள் சர்வீஸ் வந்து தான் ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 20,000னா ஒரு 19,500லேருந்து 20,500 அதுக்குள்ளே நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இது எல்லா வீடியோலையும் நான் தெளிவுபடுத்திட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? இல்லைனா சர்வீஸ் வாரண்ட்டி வராது. இல்லைனா உங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜர், அதாவது லேபர் சார்ஜ் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு போடப்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் வாரண்ட்டிலேயே சர்வீஸ் அந்த கிலோமீட்டர்லேயே கரெக்டாக விட்டுடுங்க. இப்போது நம்ம 2வது சர்வீஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 2வது வருஷம் அப்படி இல்லைனா 40,000 கிலோமீட்டர் நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா வண்டி சர்வீஸ்க்கு எடுத்து வந்து விடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது 1 இயர் 20,000 கிலோமீட்டர், அதே மாதிரி 2வது வருஷமும் 20,000 கிலோமீட்டர், டோட்டலாக 40,000 கிலோமீட்டர் சர்வீஸ் வந்து நீங்கள் விடுற மாதிரி இருக்கும். இதுவும் அப்படி தான். முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸை வந்து கரெக்டான டேட்டில் கரெக்டான டைமில் விட்டுருங்க. எது முன்னதாக வந்தாலும் சர்வீஸை கரெக்டாக விட்டுடுங்க. ஏன்னா வாரண்ட்டி கிளைம் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் கரெக்டாக சர்வீஸை மட்டும் எப்போவுமே கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3rd சர்வீஸ் சேம் அதே மாதிரி தான். 1 இயர் 20,000 கிலோமீட்டர், 3வது வருஷம் 60,000 கிலோமீட்டர். ஓகேங்களா? ப்ளஸ் 20. ஓகேங்களா? மறந்துடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 20,000 கிலோமீட்டர் அதேமாரி 59,500லேருந்து 60,500 இதுக்குள்ளே கரெக்டாக விட்டுடுங்க. அதுக்கு மேலே ரொம்ப எடுத்துகிட்டு போகாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். எவ்ரி 20,000 கிலோமீட்டர் ஓடினாலும் இல்லை இயர் முடிஞ்சாலும் நீங்கள் சர்வீஸ்க்கு வந்தே ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஏன்னா இன்ஜினுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது 3 இயர்ஸ் அப்படி இல்லைனா 1,00,000 கிலோமீட்டர், அதாவது 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வண்டி ஓட்ட இன்ஜின் வந்து வாரண்ட்டி கிடைக்கும். அதாவது இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக சர்வீஸ் பண்ணி ஆகணும். அதாவது ஆன் டேட்டில் சர்வீஸ் பண்ணி இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டுமே உங்களுக்கு 1,00,000 கிலோமீட்டர் உங்களுக்கு வாரண்ட்டி கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா 2024 நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இது எலிஜிபிள் ஆகாது. அதனால் 2024 நவம்பர் மாதம் அப்புறம் எடுத்த வண்டி எல்லாத்துக்குமே இது எலிஜிபிள் ஆகும். அதனால் பார்த்துக்குங்க. அதேமாதிரி இந்த டாட்டா இன்ட்ரா வண்டி இந்த 3 வேரியண்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட ஆயில் கெப்பாசிட்டி இருக்குல்ல, இன்ஜின் ஆயில் மாற்றுவாங்க இல்லையா சர்வீஸ் பண்ணும்போதோ, அது வந்து 5 லிட்டர் மாற்றுவாங்க. இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் 5 லிட்டர் இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி வந்துடும். அது நீங்கள் பார்த்துக்குங்க. கரெக்டாக பண்ணுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நம்ம தெளிவாக இருக்கிறது நம்ம நல்லது இல்லையா, அதுக்காக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புது வண்டி